அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடி தேவன் வருகிறார், தன்னை நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, ஆண்டின் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை பொதுவாக திருஇறுதி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். திருஇறுதி ஆண்டவர் அன்பின் வடிவாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்வது போல, தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். நம் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவருடைய அடையாளமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கிறோம். இயேசு அன்பின் அடையாளமாக நமக்காக மனிதராக, உணவாக, அமைதியாக, மகிழ்வாக பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை உணர்ந்து கொண்டாடுகிற நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்தவர்களாய், சுவைத்தவர்களாய் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதற்கான வரத்தையும் வாய்ப்பையும் கடவுள் தரும்படியாக இந்த பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எரிய செய்தருளும். அதனால் அவர்கள்
தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 29, 3-6 முடிய. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறியவரே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததுமில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையே கண்டடைந்தனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரக புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு
அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இந்த யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி முதல் அதிகாரம் 29 தொடங்கி 34 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ, அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பின் பலியாய் ஏற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம். எமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையான நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. ஏகலாந்தகராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவனே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமா. இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. இவ்வாறு அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவரில் நாங்களும் பிள்ளைகளாயிருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்பட இருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே எங்கள் பாசாவும் உண்மையான அமைதியுமாகி உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து இவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை உமோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பலிபொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் பலியில் நீர் உமோடு இணைத்து கொண்ட மக்களை கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள், புனிதர், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சர்லப்பர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்போது நினைவு கூறும் இறந்து போன சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் திருமுன் இருக்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியில் வருகைக்காக காத்திருக்க செய்தருளும். அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர்
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயும் மேல் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயும் மேல் தவழ்க. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் உகந்து வழங்கும் பரியார் அருளை பொழிந்தே வருக.
இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் சேர்வதால் நீர் எங்களை தொழுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதை கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. என்றென்றும் தொழுகைக்குரிய இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவே, மண்ணகத்திலும் உடைய மற்றற்ற மகிமைக்கு உகந்த தொழுகை வணக்கத்தையும் உமது அளவற்ற பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதியன்பை மக்கள் செலுத்த தவறும் ஆலயங்கள் அனைத்திலும் எளியேன் இருந்து உம்மை தொழ ஆசைப்படுகின்றே. ஆனால் அத்தனை தலங்களிலும் இருக்க என்னால் இயலாததா அவசங்கைப்பட்ட அந்த ஆலயத்தினுள் நினைவின் வழியாவது நுழைந்து பல்வேறு மாந்தர் எப்போதாவது உமக்கு செய்த நிந்தை அவமானங்களுக்கு கழுவாயாக உம்முடைய அன்புக்குரிய திருத்தாயாரின் அன்பையும் தொழுகையும் உமக்கு பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சாதாரண திருச்சபையை ஒளிர்வித்து உம்முடைய ஊழியர்களின் இதயங்களில் தேவபக்தி ஆகிய சுடரை ஊண்டி எரியச் செய்யும் சத்திய சூரியனாகிய இயேசுவை உம்மை துதித்து தொழுகின்றே. திருப்பணிவிடைக்குள்ளாகி நிர்வீசுகின்ற இறையன்பு கதிரொளியை அடைந்திருந்தும் வெதுவெதுப்பும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசைத்தித்தனத்திற்கு கழுவாயாக பக்தி சுவாலகருடைய விருப்ப பற்றுதல் உள்ள வணக்கங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. மன்னக மக்களுக்கு சத்தியத்தை தெளிவிக்கின்ற என்றும் வாழமா ஞானமாகிய இயேசுவை அளவற்ற தாழ்ச்சி வணக்கத்துடனே உம்மை தொழுகின்றே. எளியோர்கள் உமக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனப்பொருத்தமற்ற மூடத்தனமுள்ள அறியாமைக்கு கழுவாயாக உம்மிடத்தில் மிகுந்த ஞான ஒளி பெற்ற ஞானாதிக்கர் என்னும் வானதூதர்கள் உம்மை புகழ்கின்ற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதியான கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தில் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும்
நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தொடக்கத்தில் உருவற்று வெறுமையாய் இருந்த உலகத்தை வார்த்தையால் கடவுள் ஒழுங்கு அமைவு பெற்றதாக நிறைவு பெற்றதாக மாற்றுகிறார். வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உருவாகி நம்மிடம் வந்து வாழ்ந்து நமக்காக இறந்து உயிர்த்தெழுந்து நற்கருணையில் வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவர் இந்த நாளில் நமது வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கு அமைவுகளை ஒழுங்குள்ளதாக மாற்றுவதற்கும் அழகற்றவர்களை அழகுள்ளதாக மாற்றுவதற்கும் நிறைவற்றவற்றை நிறைவுள்ளதாக மாற்றுவதற்கும் வந்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை மீண்டும் நாம் வாழ்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குழந்தை இல்லையே என்று வாடிக்கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு சிரிப்பவன் என்று பெயர் கொடுக்கிற ஈசாக்கு என்கிற குழந்தையை கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுத்த ஆண்டவர் நமது குடும்பத்தில் எது இல்லையோ அதை கொடுத்து நம்மை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை மீண்டும் வாழ்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஈசாக்கு தன் தாயை இழந்து ஆறாத துயரத்தில் பாடுகிற பொழுது அவரை தேற்றுவதற்கு ஆதரவளிப்பதற்கு அமைதி கொடுப்பதற்காக தகுந்த துணையாக ரெபெக்காவை கொடுத்த ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே உங்களது வாழ்க்கையிலே தகுந்த துணையை கொடுத்து அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிநடத்துகிற ஆண்டவரை வாழ்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடுகையில் உன்னுடைய மூதாதையருடைய ஆண்டவர் நானே, நீ செல்கிற இடமெல்லாம் உன்னை நான் பாதுகாத்து மீண்டும் உன்னை உனது சொந்த நாட்டிற்கு திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லி அவருடைய வாழ்நாட்கள் எல்லாம் அவர் சென்ற வழிகளெல்லாம் ஆண்டவர் உடனிருந்தார், எதிரிகளுக்கு அச்சுறுத்தினார் என்று விவிலியம் சொல்கிறது. யாக்கோபுக்கு உறுதுணையாக இருந்து ஆசீர்வதித்த ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருந்து நமது வழிகளிலெல்லாம் பாதுகாக்கும்படியாக இங்கு வந்திருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை வாழ்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவனது குரலுக்கு செவிசாய்த்தார், எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் அவனை விடுவித்து காப்பாற்றினார் என்று கூறி சொல்கிறது. அதுபோல நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து நம்மை விடுவிப்பதற்காகவும் நம்மை காப்பதற்காகவும் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பதற்காகவும் வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை வாழ்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். படைகளின் ஆண்டவருக்காக அழகான ஆலயத்தை நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்த தாவீது நம் ஆண்டவர் சொன்னார், நான் என் மக்கள் நடுவில் வாழ ஆசைப்படுகிறேன், அவர்கள் நடுவில் நான் உலவுவேன், அவர்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நமது நடுவிலும் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் நடமாடுவதற்கும் வார்த்தையான் அவர் மனு உருவாகி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை வாழ்த்துவோம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவில் இனியவர்களே, யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம், ஏனெனில் அவர் இருப்பதை போல அவரை காண்போம். இனியவர்களே, தந்தையை போல் பிள்ளை, தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை, தந்தை போல தனையன் என்றெல்லாம் நாம் சொல்வோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். கடவுள் நம்மை படைத்தார், நாம் அவரது மக்கள் என்று திருப்பாடல் 100 நாம் வாசிக்கிறோம். கடவுள் நம்முடைய தந்தை, நம்முடைய தாயாக இருந்து நண்பராக அன்பராக நீங்கள் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அதுவாக இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவரை நம்ம ஆண்டவராக பார்க்கிற பொழுதுதான் நமது முகங்களில் மகிழ்ச்சி தோன்றுகிறது. திருப்பாடல் 34:5 இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்கிறார்கள், அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார், ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தை எந்த வண்ணத்திலும் இருக்கலாம், அது எந்த நிலையில் இருக்கலாம். சில குழந்தைகள் அழகாக இருக்கும், சில குழந்தைகள் விளையாடி அழுக்காக இருக்கலாம், மேனியெல்லாம் கரைப்பட்டு இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ட்ரெஸ் போடாமல் இருக்கலாம். அந்த குழந்தைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தோன்றும். ஒரு குழந்தை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. குழந்தைகள் எப்பொழுதுமே எதையும் குறித்து பெரிதாக கவலைப்படுவதில்லை. அடம்பிடிப்பதற்காக அழுவார்கள், அல்லது தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத தருணங்களில் அதற்காக அவர்கள் அழலாம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் அழகாக இருப்பார். அழுகிற பொழுது கூட சில நேரங்களில் குழந்தைகளை நாம் ரசித்து இருக்கிறோம். ஏனென்றால் குழந்தைகள் என்றாலே அழகுள்ளது. அப்ப அந்த குழந்தையை பார்க்கிற ஒரு மனிதருக்கு இயல்பாக புன்னகைக்க தோன்றும், மகிழ்ச்சியாக இருக்க தோன்றும். ஏனென்றால் குழந்தைகளுடைய தன்மையை குழந்தைகளுடைய தன்மையாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். அதுபோல ஆண்டவரை ஆண்டவராக பார்க்கிற மனிதர்கள் ஆசீர்வாதமான மனிதர்களாக மாறும். ஏனென்றால் கடவுள் ஆசீர்வாதத்தின் கடவுள், கடவுள் நல்லதையே கொடுக்கிறவர், கடவுள் நலத்தை தருகிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். எனவே இனியவர்களே, ஆண்டவரை ஆண்டவராக பார்க்கிறவர்கள், ஆண்டவரை அப்படியே கண்டுகொள்ளுகிறவர்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாறி போகிறார். இனியவர்களே, ஆண்டவர் தன்னை அன்புள்ளவராக வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் நீண்ட காலமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த காரியங்கள் நமக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளுக்கு என் மேல அன்பு இல்லை அப்படின்னு நினைச்சோம். அல்லது நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் இனிமேல் கடவுளை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே வேற வழியில பார்ப்போம். ஒருவேளை ஏதாவது வேலையை நம்ம வேலை வாய்ப்பாக காத்திருக்கிறோம், நம்மிடம் அந்த திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வேலை கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாள் நம்ம காத்திருக்கிறோம். சரி, ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு நம்ம நினைப்போமா? யார் மூலமாவது லஞ்சம் கஞ்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்கிட்டு நினைப்போமா? சரி, கடவுளுக்கு மாற்றா என்ன விஷயம் இருக்கு, காசு இருக்குது, காசை கொடுத்து வேலையை வாங்கிடுவோம். அப்போ இதற்கு மாதிரியான தருணங்களில் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, பல நேரங்களில் நாம் கண்டுகொள்வதில்லை. இனியவர்களே, நாம் நம்முடைய பெற்றோரை புரிந்து கொண்டோமான்னு தெரியாது, நம்முடைய பிள்ளைகள் நம்ம பெற்றோரை புரிந்து கொள்வதில்லை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், நம்முடைய பெற்றோர்கள் நாம் சின்ன வயசுல இருக்கிற பொழுது நாம் விரும்பி கேட்ட எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்க மாட்டார்கள். சில காரியங்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கும், அதை கொடுப்பார்கள். சில காரியங்கள் நமக்கு தேவைப்படாது, இந்த வயதில் இது தேவையில்லை என்றால் அதை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் மீது கோபம் வரும். எதுக்கு இப்படி இருக்கிறாங்க, எங்களுக்காக தானே வாழ்றாங்க, பிள்ளைகள் எதுக்கு பெற்றாங்க, எங்களுக்கு தேவையான கொடுத்தா என்ன அப்படி நம்ம என்ன செஞ்சிருப்போம். சிறு வயதில் பல நேரங்களில் நம்மளுடைய பெற்றோரை குற்றம் சொல்லியிருப்போம், குறை சொல்லியிருப்போம். ஆனா இப்ப நாம பெற்றோராக ஆகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதையே தான் செய்வோம். இப்போ உனக்கு தேவையில்லை, இதை இப்ப செய்யக்கூடாது, அப்புறமா செய்யணும். இனியவர்களே, இப்பொழுதுதான் நம்ம நினைக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவும் அதுக்காக தான் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. அப்ப அப்பா அம்மா கொடுக்காம இருக்கிறது கூட ஒரு அன்பு தான்.
கொடுத்தலில் அன்பு இருக்கும் என்று சொன்னால் கொடுக்காமல் இருப்பதிலும் அன்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் பெற்றோராக மாறிவிடும். நான் ஒரு அப்பாவா மாறினாதான் ஒரு அப்பாவுடைய கஷ்டம் தெரியும், ஒரு அம்மாவா மாறினாதான் அம்மாவுடைய பாசம் எனக்கு புரியும். அந்த நிலைக்கு நான் போகாத வரைக்கும் அந்த நிலையில் இருக்கிறவர்கள் எதை செய்கிறார்கள் என்பதை என்னால் சிறிதுல புரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறார், ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நீங்கள் ஆண்டவராக பார்க்க வேண்டும், ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டும். அதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களால் ஒருபோதும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள முடியாது. இனியவர்களே, கடவுள் ஒருவேளை நாம் தூரமாக இருந்தால் மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவார்கள் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. மனிதர்கள் நம்மை நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அறுதியிட்டு இவர்தான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவருடைய பண்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதராக பிறந்து நம் நடுவில் வாழ்ந்தார். நாம் பசியுற்றோமா, அவரும் பசியுற்றார். நாம் தாகமுற்றோமா, அவரும் தாகமுறுகிறார். நாம் அவமதிக்கப்படுகிறோமா, அவரும் அவமதிக்கப்பட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோமா, அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமோ அனைத்து அனுபவங்களையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார், முற்றிலும் அனுபவித்தார், நீக்கமற. அதனால்தான் அவரால் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. யாரெல்லாம் சரியில்லை என்று சொல்லி சமூகம் ஒதுக்கி வைத்ததோ அவர்களெல்லாம் கடவுளால் எப்படி அன்பு செய்ய முடிந்தது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்களை அவர்களுடைய நிலையிலிருந்து ஆண்டவர் அறிந்து கொண்டதனால் கடவுள் நம்மை நமது நிலையிலிருந்து புரிந்து கொள்வதற்காக மனிதனாக பிறந்திருக்கிறார். எனவே தான் அவருக்கு தெரிந்திருக்கிறது நமக்கு ஒரு துணை தேவை. மனிதனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். சிறு வயதிலிருந்து கல்லறையில் நாம் அடக்கம் செய்யப்படுகிற வரையிலும் கூட நமக்கு ஒரு மனிதர்கள் தேவைப்படுகிறார். ஏன் இறந்தவர்கள் கூட ஒருவருடைய துணை தேவைப்படுகிறது. நம்முடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது, புனித காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, ஈம சடங்குகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. எனவே மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் பிறப்பதற்கு முன்பிருந்து இறந்த பிறகும் கூட ஒரு மனிதனுடைய தேவை நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கு. எனவேதான் கடவுள் நினைக்கிறார், இந்த மனிதருக்கு யாராவது ஒருவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மனிதர்கள் பல நேரங்களில் மனம் மாறிக்கொண்டே இருப்பார்கள், நிறம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒருவராக ஒரு சிறந்த துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்மால் முடியும் என்று நினைக்கிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்டவர் எல்லா காலத்திலும் எல்லாமுமாக இருப்பதற்காக நற்கருணையாக இருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன். மனிதர்களுக்கு எப்பொழுதும் ஒரு துணை தேவை, அந்த துணையாக நான் இருப்பேன். கடவுளால் எப்படி அதை செய்ய முடிந்தது? அவர் நம்மோடு நம்மில் ஒருவராக வாழ்ந்ததனால். நம்ம ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை அவர் இருப்பது போலவே நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சில நேரங்களில் நாம் ஆண்டவரை ஒரு ஏடிஎம் மிஷின் மேல நினைச்சுக்கிறோம். தேவைப்படுமா போவோம், இல்லைன்னா அது அங்கே இருக்கட்டும், நான் என் வீட்டில் இருப்பேன், அதற்கான தொடர்பு எனக்கு தேவையில்லை. இல்லைன்னா உடனடியாக எனக்கு தர வேண்டிய ஏதாவது ஒரு பரிசு, ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி, காப்பி போடுறதுக்கு பதிலாக காப்பி மிஷின் இருந்துச்சுன்னா சூப்பர், போட்டு நினச்சிடலாம், உடனே காப்பி வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு காப்பி போடுறதுக்கு காத்திருப்பதுக்கு தயாராகுது. ஸோ உடனடியாக பதில் தருகிற ஒரு மனிதராகத்தான் ஆண்டவரை பார்க்கிறோமே தவிர ஆண்டவர் என்பவர் நம்மை போல் உணர்வுள்ள ஒருவர், நம்மோடு உறவாட விரும்புகிற ஒருவர், நம்மோடு தங்கக்கூடிய ஒருவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நம்மோடு நடமாடக்கூடியவர் என்று நாம் நினைப்பதில்லை. இந்த நினைப்பு இல்லாத காரணத்தினால்தான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறார்கள். தொடக்கத்தில் அவர்கள் கடவுளோடு நடமாடி வந்தார்கள். ஆனால் அந்த ஆண்டவராக மாற வேண்டும் என்று நினைத்தது பொழுது அதிகாரத்தை அவர்கள் முன்னிறுத்தி ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாததனால் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்த பொழுதுதான் அவர்களுக்கு அறிவு கண் திறக்கப்படுகிறது. அப்பதான் அவர்களுக்கு அறிவு வருது, ஆண்டவருங்கிறவர் அதிகாரம் செலுத்துகிறவர் அல்ல, நம்மோடு நடமாடுகிறவர். அப்ப என் கூட நடக்கிற ஒருத்தனுக்கு எதிராக நான் தப்பு பண்ணிட்டேனே என்கிற குற்ற உணர்வு தான் அவர்களை ஆண்டவரிடம் விலக்கி வைக்கும். எனவே இனியவர்களை ஆண்டவரை ஆண்டவராக பார்க்கிற பொழுது நமக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இதோ முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தின் நேரமாக, ஆசீர்வாத நேரமாக நாம் மாற்றப் போகிறோம். இனியவர்களே, விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு எங்கெல்லாம் நடந்து சென்றாரோ அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு சென்ற இடமெல்லாம் நன்மைகளையே செய்தார். அந்த நன்மைகளை செய்கிற ஆண்டவர் இப்பொழுது நமது நடுவிலே நடந்து வர இருக்கிறார், கடந்து வர இருக்கிறார். முழந்தாள் படியிடுவோம், கண்களை மூடுவோம். நற்கருணை ஆண்டவரே, இதோ நான் மக்கள் நடுவில் உலவுவேன், அவர்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னவரே, எங்கள் நடுவில் நீர் இப்பொழுது வலம் வர இருக்கிறீர். நீர் வருகிற பொழுது ஆண்டவரே எங்களுடைய மனங்களை பாரும், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும், எங்களுக்கு அருள் தாரும், சுகம் தாரும், ஒரு வார்த்தையால் எங்களுடைய நோயை நீக்கும்.
தாவீதின் திருமகனே என் மீது இறங்கும் இதெல்லாம் சொல்லி ஆண்டவரையுடைய ஆசீர்வாதங்களை பெற தயார்படுத்துவோம். பாடகர் குழுவினர் பாடுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவோடு நாம் கடந்து செல்ல நடந்து செல்ல இருக்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். தாவீது திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. தாவீது திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. கடை கண்ணாயை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணாயை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். நீ தொடுவார் இயேசுவே, நோய் களைவே இயேசுவே. நீ தொடுவாய் இயேசுவே, நோய் களைவே இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் செய்து வரும் எல்லாம் நன்மைகளும் நன்றியுடனும் அன்புடனும் திருப்பாதத்தில் எதிர்த்தான் கிடையாது. அன்புள்ள இயேசு,
எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிலையில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறுகளில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றங்களை கழுவாய் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். பலவீனருக்கு பலனும் இயற்கையாளருக்கு வேண்டுதலும் இறைவனுக்கு ஆதரவும் அநாதமாயிருக்கும் கைவிடுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் வருமானத்தை சீர்தாமை முடித்து காத்திருக்கிறார். வீட்டில் பிறக்கமுள்ள திரு இருதயமும் திரு பிள்ளைகளை அன்போடு எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் எல்லோரையும் அவருடைய இருதயத்தில் பத்து விருதியும் இறை அச்சத்தையும் இறுதி வேளையில் காலம் எங்கள் குடும்பம் முழுவதும் கூட இழைப்பார அரசார் ஒரு திருவிழா விடுதலையில் நிறைவேறுவது போல அன்புகளை தந்தைக்கு மகனுக்கு உம்முடைய திருப்பாடுகளின் உமது திருவுடல் திருவத்தின் விபத்தின் மறுதலை வளர்த்துத்தான்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க என்றென்று வாழ்ந்து